வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 தாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நான் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு 2 கப் பால் எடுத்துருக்கேங்க. நான் எடுத்த கப்பு 125 ml பிடிக்குங்க. இது 2 கப்புன்னா 1/4 லிட்டர் பால் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை, 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். அதுதாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இல்லாமல் இன்னும் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கலாங்க. இது சூடாக பால் ஊற்றிட்டிங்கனாக்க கட்டி தட்டிடும். அதனால் சில்லுன்னு ஊற்றிக்கோங்க பால். இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனில் 2 கப் பால் ஊற்றிக்கலாங்க. இந்த பால்லையே நம்ம 3/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 3/4 கப் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாக்க நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிட்டும், பால் நல்லா சூடேட்டுங்க. பால் நல்லா சூடேனதுக்கப்புறம் அடுப்பில் இறக்கி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை ஊற்றி கலந்துக்கலாங்க. அப்போ கட்டி இல்லாமல் வரும். நான் அடுப்பில் வச்சு தான் கிளறினேன். இப்படி கிளறதுனாலும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நான் ஊற்றி கலந்துக்கிட்டேன். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அது அப்படியே கெட்டிப்பட்டு வருங்க. வைகரை வண்ணங்கள்னு சொல்லிட்டு நமது கோலம் சேனல் ஒன்று இருக்குங்க. நீங்கள் போய் அந்த சேனலில் கோலம்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வைகரை வண்ணங்கள் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரேலையாவது இல்லைன்னா ஒரு கப்லையோ ஏதாவது ஒன்றுத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க. எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வச்சுருந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.